கேழ்வரகு மாவு வச்சு எப்படி சாஃப்டான இடியாப்பம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி இதை வறுத்து எடுத்துக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொதித்து அந்த தண்ணியை ஊற்றி இப்போ நல்லா கிளறி விடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு இருக்கும்போது அந்த ஸ்டேஜில் ஊற்றணும். ஆறுனாக்கா மாவு சரியாக வராது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா தான் மாவு வறட்சி இல்லாமல் இருக்கும், அதனால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அச்சில் சேர்த்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தட்டு வச்சுட்டு இப்போ புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ இதை மூடி போட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்குள்ளே பால் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. 2 லவங்கம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இதில் போதுமான அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை தட்டில் மாற்றிடலாம். சூப்பரான டேஸ்டியான கேழ்வரகு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள்.